இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒரு பட்ட பகலான ஒரு இடத்துல வந்து ஒரு 2 டீமன்ஸ் வந்து பறந்து வந்துட்டு இருக்கும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த டீமன்ஸ்க்குனே உரித்தான ஒரு தலைவர்னு ஒரு இருக்கும். அது வந்து இன்னுமே வந்து தலைக்கட்டல. இது வரைக்குமே வந்து நோபல் டீமன்ஸ், அப்புறம் நோபல் டீமன்ஸ்க்கு இருக்கிற மினியன்ஸ் இவங்க மட்டும்தான் வந்து அந்த மாதிரி தலை காமிச்சிருக்கிறாங்க. இன்னுமே வந்து இந்த உண்மையான லார்டு வந்து வெளியில் வர கிடையாது. இவங்க 2 பேரும் வந்து அந்த மாதிரி லார்டு வந்து டீமன்ஸோட வந்து தேடிட்டு இருக்காங்க. அது இங்கே தான் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு செய்தி வந்து நமக்கு கிட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு, இந்த இடத்துலேருந்து வந்து அந்த டீமன்ஸோட வந்து ஆறா வந்து நமக்கு சென்ஸ் ஆகுது. இவ்வளோ நாட்களாக வந்து இத்தனை டீமன்ஸ், நோபல் டீமன்ஸ், அதுவும் இத்தனை டீமன்ஸ் அனுப்பி வச்சு தேடியும் கூட அது வந்து கிடைக்க மாட்டேன்ருச்சு. ஆனால் இது எப்படி வந்து போய் இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்க. ஆமாம், எப்படி இருந்தாலும் இந்த ஸ்வாட் எடுத்து கொண்டு கொடுத்தா கண்டிப்பாக லார்டு வந்து நமக்கு ஏதாவது ஒரு பதவி உயிர் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி லார்டு கிட்ட கொடுத்துட்டு இந்தாங்க லார்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம ஹீரோவோட அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற டீமன் ஸ்வாட் எடுக்க வந்து இவங்க லைட்டாக கதவை திறக்க, அப்போ திடீர்னு இவங்களுக்கு வந்து ஒரு சைலன்ஸ். என்னென்னு திரும்பி பார்த்தா அந்த பன்னி மூஞ்சி வாய் வந்துட்டு, ஓ மை டியர் சிஸ்டர்ஸ், உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது, கொஞ்சம் வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 டீமன்ஸ் வந்து அந்த பிக் டீமன் வந்து தூக்கிட்டு போயிடும். அடுத்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒருத்தன் நல்லா ஒரு குதிரை வண்டியில் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். சக்கடு புக்குடுன்னு யாருன்னு பார்த்தா அவன் வந்து ஒரு தூரத்து நாட்டோட ஒரு இளவரசன் மாதிரி ஒரு பிரின்ஸ். அவன் வந்து ஹீரோவை தேடி தான் வந்துட்டு இருப்பான். ஏன்னு பார்த்தா அவங்களோட நாட்டில் வந்து டீமன்ஸ் மூலமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்ட ஒரு வைரஸ் வந்து அங்கே வந்து பரவிட்டு இருக்கும். அது வந்து டோட்டலாக அங்கே இருக்கிற மார்டல்ஸோட இம்யூனிட்டி சிஸ்டம் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுறங்காட்டி இதுக்கான தீர்வு வந்து அங்கே இருக்கிற யாருனாலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்க வந்து ஹீரோவை தேடி வந்திருப்பாங்க. ஏன்னா ஜேர்னி டு த வெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அந்த கதை வந்து பரவுனது வந்து ஹீரோவோட இருக்கிற இடத்துல தான். ஸோ அந்த கண்டிப்பாக அந்த டவுனில் வந்து டைனாசிட்டிலேருந்து ஹீரோ இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டுருப்பான். இவனுக்குமே வந்து அந்தளவுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் கிடையாது. அடிக்கடிக்கு வந்து பிளட்டை வந்து ஒரு மாதிரி இரும்பிக்கிட்டே இருப்பான். இரும்பு பிளட் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களாம் வந்துட்டு, இளவரசே நீ இருக்கிற நிலமையும் சரியில்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கேருந்து போய்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நம்மளோட மக்கள் தான் நமக்கு முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்க. அப்போ 3 பேர் வந்து நிறுத்துகிறாங்க. யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நாங்கள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாரா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள்லாம் பேண்டிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பேண்டிட்ஸா டேய் நீ யாரோட வண்டியை மறிச்சுக்கிறீங்க தெரியுமா? யாரோட வண்டினாலாம் எனக்கு தெரில, ஆனால் உள்ளுக்குள்ளுக்கிறதெல்லாம் வந்து விற்றா நல்லா காசு பார்க்கலாம் போலையே, அதில் இருக்கிற அந்த தலகாணியே வந்து பல கோல்டுக்கு போகும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா வந்து உனக்கு அதுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு தெரியும், அவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து சொல்லிகிட்டே இருக்கிற சாலா குஞ்செடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தனோட கழுத்தை வந்து வெட்டிடுறாங்க. உள்ளுக்குள்ளே உடச்சி பார்த்தா 2 பேரும் மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. அவன் வந்து நீங்கள் வந்து பேண்டிட்ஸா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எது என்ன நினச்சா உனக்கு பாவமாகுதா, நீ தான்டா இப்போ வெங்காயில் சாப்பிட்ற, ஸோ அப்போ நீ தான்டா பாவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த உலகம் வந்து உங்களை இப்படி தீய வழியில் வந்து அனுபவிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பேண்டிட்ஸாக மாறி இருக்க மாட்டாங்க. உங்களை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு காசு வேணும்னு கேட்டிங்களே, இந்தாங்க வச்சுக்கிங்க. உங்கள் ஃபேமிலி உங்கள் சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக பசியால் வந்து வாடுவீங்க. நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இதுக்கிட்ட உனக்காக வெயிட் பண்ணோம், இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த குதிரை வண்டி எடுத்துகிட்டு வந்து கிளம்பிடுவான். எந்த கிறுக்கண்டா அவன் எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்க. அப்புறம் என்னோடய அவங்கள நீங்கள் கொன்னீங்க, அதுக்கான சின்ன வந்து நீங்கள் அவங்களோட பாடிஸ் வந்து அங்கே புதைச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இவன் என்ன இவ்வளோ லூஸ்தனமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். போகிற வழியில் எல்லா மக்களுமே வந்து ஒரு மாதிரி ஏழ்மை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து தேடி அவங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க, இந்தாங்கம்மா உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு நல்லா ஃபுட்டு வாங்கி கொடுங்க, இந்தாங்க சார் நல்லா சட்டை வாங்கி சொக்கா போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க. இதே விஷயங்கள் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைனாசிட்டியில் ஹீரோ டான்ஜி 2 பேரும் வந்து உட்காந்து உணவு அருந்திட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து நிற்கிது. யாராவன் அப்படின்னு பார்த்தா அவங்க ஏதோ ரெசிடென்ட் ஈவிலில் வந்து சொக்கி போன ஜாம்பி மாதிரி இருக்கா. ஐயோ மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் மான்ஸ்டர் கிடையாது, நான் வந்து எங்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் வந்து மக்களுக்கு கொடுத்து வந்து உதவி பண்ணிவிட்டேன், அதனால எங்கிட்ட கொஞ்சமும் கூட காசு இல்லை, கொஞ்சம் கருணை காமிச்சு எனக்கு சோறு வாங்கி கொடுங்க சார், நீங்கள் தான் எக்ஸ்பர்ட்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து அந்த மாதிரி சோறு வாங்கி கொடுக்குறாரு. அவன் நல்லா கொட்டிக்கிறான். கொட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் உங்களை தான் வந்து தேடி
தேடி வந்தேன், என்ன எதுக்கு நீ தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக நான் வந்து தூரத்து நாட்டோட இளவரசன். என்னோடய கண்ட்ரியில் வந்து நிறைய மக்களுக்கு வந்து நோய்வாய் வந்து தாக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எந்த விதமான இம்யூனிட்டி சிஸ்டமே கிடையாது. அது வந்து எதுவுமே வந்து ஒர்க் ஆகாத மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த வித முன்னேற்றமுமே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன். நீங்கள் வந்து உடஞ்சி போன கை, அதாவது வெட்டப்பட்ட கையை வந்து சேர்த்துனீங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து உயிரோடு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய கதைகளை தான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உதவ முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் உங்களோட பீப்புளுக்கு எந்த விதமான நோய் தாக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சால் தானே என்னால் ஏதாவது சொல்ல முடியும். எதுவுமே தெரியாமல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க சார், இதோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறையா புக் இருக்குது. இது எங்கேருந்துடா வந்து திடீர்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக என்கிட்ட இருக்கிற எல்லா காசும் தான் செலவு பண்ணேன். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பேப்பரும் கூட நான் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து என்னோடய கண்ட்ரி, அப்புறம் அதில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆன டிசீஸ் பற்றி அக்கு வேறு ஆணி வேறு சும்மா பிரித்து எழுதி வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாரா முட்டா பையனாக இருக்கான்? சரி, முட்டாளாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட அந்த எண்ணம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, நான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் படிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தான் வருது. ஸோ இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் நான் எழுதி கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் வந்து ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி கொடு. அதுக்கப்புறம் அவங்களோட நிலவரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணி என்ன விதமாக கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டுக்கு வந்துடலாம், ஒரு ஃபைனலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரொம்ப தேங்க்ஸ் சார், இதை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க வந்தியே, நீ ஏன் வந்து கல்டிவேட்டர்ஸ் கிட்ட போகலை? கல்டிவேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஆட்கள். அவங்க வந்து என்னை விடவே வந்து பல மடங்கு ஜாஸ்தி பவரில் இருப்பாங்க. நீ கேட்டால் வந்து அவங்க ஏன் வந்து உதவி பண்ணியிருப்பாங்களேப்பா, ஏப்பா போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக சார் அது வந்து என்னடா சொல்கிறா, அவங்க வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணணுன்ட்டு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்பவுமே வந்து அவங்கள லைஃப் மட்டும்தான் பார்க்குறாங்க, சுயநலவாதியாக இருக்காங்க சார். நீங்கள் மட்டும்தான் வந்து எந்த விதமான பாகுபாடுமே பார்க்காம எல்லாத்துக்குமே உதவி செய்கிறீங்க. அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன். நான் அதை போய் கண்டிப்பாக என் மக்களுக்கு கொடுத்துட்டு அவங்களோட நிலவரத்தை வந்து எழுதிட்டு மறுபடியும் அக்கு வேறு ஆணி வேறு சும்மா பிரித்து வந்து எழுதி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குற சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விடைபெற்று கிளம்ப, அதே சமயத்தில் வந்து அவங்க அந்த இடத்துலையே வந்து ஒரு நாள் முழுக்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுற அந்த உமனுக்குவே வந்து சேல்ஸ் இல்லாமல் வந்து போயிருக்கும். ஸோ இப்போ அவங்க கிளம்புனது வந்து அவங்களுக்கு ஹாப்பி தான். இப்போ அதே சமயத்தில் வந்து இம்மார்ட்டல்ஸ்க்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வருது. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி தூரத்து நாட்டில் வந்து ஒரு மாதிரி வைரஸ் அட்டாக்ட் ஆகிருக்குது. எல்லா பீப்புளுக்குமே வந்து நோய் தாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பூஸ்டப்புமே இல்லாமல் ஜஸ்ட் இம்யூனிட்டி சிஸ்டம் எல்லாமே வந்து வாங்கி இப்போ வெறும் நடபணம் மாதிரி அவங்க கிடக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக நம்ம மாஸ்டர் கிட்டே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் நம்ம ஏன் வந்து நம்ம இதையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நம்ம ஏன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போது, இல்லை நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கும் டீமன்ஸுக்கும் என்ன வந்து சம்மந்தம், அதாவது என்ன வந்து வேறுபாடு, இந்த இதையும் பரப்புனதே வந்து ஆக்சுவலாக டீமன்ஸ் தான், அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு அந்த சைடுன்னு சொல்லிகிட்டு இருக்க, நான் வந்து இப்போ மாஸ்டர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க. உள்ளுக்குள்ளே போனோடனே அவன் வந்து ஒரு மாதிரி செத்து போன மாதிரி இருக்கிறான். மாஸ்டர் என்னாச்சு, உங்களுக்கும் வந்து அந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏய் யாரை பார்த்து என்னடி கேட்குற, வைரஸ் எனக்கு அட்டாக் ஆகுமா? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கல்டிவேட்டருக்கு வந்து நார்மலாகவே இம்யூனி சிஸ்டம் வந்து பல மடங்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து என்னை அஃபெக்டே பண்ணாது. நீ தப்பாக புரிஞ்சிக்காத, நான் வந்து வேறு ஒரு விஷயமா இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே ஏதாவது ஒரு மான்ஸ்டர் வந்து உங்களோட எனர்ஜிக்குன்னு சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நம்மளோட ஏன்செஸ்டர் இம்மோர்ட்டல் வேர்ல்டில் இருக்கிற நம்ம ஏன்செஸ்டர் என்னோடய காலுக்கு வந்து எந்த விதமான பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக சார் அது அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வாயை மூடு, உனக்கு எதுவுமே தெரியாது, இது ரொம்ப பெரிய பிரச்சனை. நான் காலையிலேருந்து எவ்வளோ ரத்தத்தை தெரியுமா வந்து இதுக்கு செலவு பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு சமன் பண்ணுறதுக்காக. ஆனால் அவள் வரவே மாட்டேங்கிறா, என்ன பிரச்சனைன்னே தெரில, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் சார் நம்ம இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ ஆமாம்ல அது வேறு பண்ணணும், சரி நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போது, சார் அப்போ நீங்கள், எனக்கு மனசே இல்லைம்மா, நான் வந்து வேறு வேலை இருக்குது, நான் போய் என் சிஸ்டர்கிட்ட எப்படியாவது பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கா. இதோடய இந்த பார்ட் முடியுது கைஸ். ஆக்சுவலாக ஏதோ வைரஸ் வந்து அட்டாக் ஆகிருக்குது, அதுக்கு காரணம் வந்து டீமன்ஸ். அந்த ஹீரோ வந்து ஒரு மாதிரி மூடி எழுதி கொடுத்துருப்பாரு. இந்த விஷயமெல்லாம் வந்து அந்த இம்மோர்ட்டல்ஸில் இருக்கிற அந்த சைட்னஸுக்கும் அந்த யாருக்குமே வந்து தெரியாது. ஓகே கைஸ், நீ வரப்போகிற சாப்டரில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதில் ரொம்ப டைம் கம்மியாக இருந்திருக்கும், ஏன்னா வந்து இவ்வளோ தான் எடிட் பண்ண முடிஞ்சு. பட் நாளைக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து நான் பண்ணி போகிறக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணி பாய் கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.